100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கா இல்லையா, என நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, குடும்பத்தில் நடக்க போகும் மிக பெரும் சம்பவம் என்ன அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல நாம் பார்க்க போகிறது கிரக நிலைகளை தான். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே கிரக நிலைகளை பொறுத்து தான் என்ன நடக்கும் அப்படின்றத துல்லியமாக சொல்ல முடியும். முதல்ல பார்க்கும்போது உங்களுடைய சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிரன் பகவானும் வலுவாக அமர்ந்திருக்கின்றனர். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கின்றனர். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து உங்களுடைய ராசியை தெல்ல தெளிவாக பார்க்கின்றனர். இதன் காரணமாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நியாயமாகவும் நேர்மையாகவும் எதையும் செய்து முடிக்கும் குணமுடைய துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்பட போகின்றது. நல்ல திருப்பமாக இருக்க போகின்றது. பயணங்களின் மூலமாக லாபம் கிடைக்கப் போகின்றது. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்களும் சிறப்பாக நடக்கப் போகின்றது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக போகின்றது. மனோ தைரியம் அதிகரிக்கப் போகின்றது. புத்தி தெளிவு உண்டாகப் போகின்றது. தொழில் வியாபாரம் எல்லாம் திருப்திகரமாக நடக்கப் போகின்றது. தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். அதாவது உங்களுடைய தொழிலில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷமான நிலை நிச்சயம் காணப்படும் என்று தான் சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்க போகின்றது. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் போகின்றது. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை, அதாவது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க போகிறீங்க. விருப்பங்கள் எல்லாம், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் கைகூட போகின்றது. மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கப் போகின்றது. அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். புதிய வாய்ப்புகளில் வெற்றி பெற போகிறீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டம் அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். தடைகளை தாண்டி முன்னேற போகிறீங்க. எந்த ஒரு பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் உங்களுக்கு இருக்க போகின்றது. அதாவது வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி நடக்கலாம். மனதில் தோன்றும் ஆசைகள் அனைத்தும் முழுமையான அளவிற்கு வெற்றி பெறப் போகின்றது. குடும்பத்தில் சில தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. வீண் பிரச்சனைகள் குழப்பங்கள் போன்றவையெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் கூட நிச்சயம் தோன்றி மறையும். பிள்ளைகளிடம் பேசும்போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். உறவினர்களிடம் எந்த உறுதியும் தராமல் இருங்க. இது முடியும், அது முடியும், அதை நான் பார்த்துக்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன், நீ அப்படி போ, நீ இப்படி போ அப்படின்னு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க. அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். இழுபறியாக இருந்து வந்த அரசாங்க வேலைகள் இப்போது முடியப் போகின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவிகள் நிச்சயம் கிடைக்கப் போகின்றது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில்
கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். உதவி தானே செய்கிறோம், இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினைத்து கொள்ளாதீங்க. பிரச்சனைகள் உங்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். உதவி செய்ய போய் சமாளித்து முன்னேறக்கூடிய திறமை பெற்ற துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்துடும். உறவினர்களாலேயும் நிச்சயம் நன்மை நடக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கப் போகின்றது. பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய பிரச்சனையே குடும்ப பிரச்சனை தான் என்பதை மறுக்க முடியாது. குடும்பத்தில் நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதற்கு காரணம் கிரக நிலைகள். அப்படி என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்ப விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை வெளிநபர்களிடம், மூன்றாம் நபர்களிடம், அது யார் மூன்றாம் நபர்னா தெரியாத நபராக இருப்பாரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. மூன்றாம் நபர்னா அது நண்பர், உறவினர், இவங்களால் கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் குடும்ப பிரச்சனைகளை, குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, குடும்பத்தில் நடக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்களை அவங்கக்கிட்ட கொண்டு போய் ஆலோசனை கொடு, இதற்கு என்ன தீர்வு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனையாகி பூகம்பமே வரக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆகையால் அந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் அறவே தவிர்ப்பது நல்லது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 6லிருந்து 60 வரை, 60க்கு மேல் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பெரிய உடல்நல பாதிப்புகள் என்று எதுவும் வராது. உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளால் கொஞ்சம் அவதிப்படலாமே தவிர அது இது என்று பெரிய பெரிய பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பே இல்லை என்றும் உறுதியாக சொல்லலாம். மற்ற ராசிக்காரர்களை விட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமும் அதிர்ஷ்டமும் பெரிய அளவில் அடிக்கப் போகின்றது. ராஜயோகம் அடிக்கப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஐயோ, என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, இதை நம்மளால் சமாளிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் சமாளிக்க போகிறீங்க. கடன் தொல்லைகளில் இருந்து முழுமையாக மீள போகிறீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகின்றது. எதிரிகளின் தொல்லை நீங்க போகின்றது. எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது. எதிர்த்தவர்களெல்லாம் விலகி ஓடப்போகின்றார்கள். யாரை நம்பியும் பிரயோஜனமில்லை, எதை நம்பியும் முன்னேற்றமில்லை என்று இருந்த காலகட்டமெல்லாம் மாறி இந்த காலகட்டத்தில் யாராலும் அசைக்க முடியாத ஒரு நிலையை அடையப் போகின்றீர்கள். குடும்ப ரீதியாக உங்களால் நிச்சயம் கொடிகட்டி பறக்க முடியும். பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது. பண வரவு சிறப்பாக இருக்கப் போகின்றது. பண கஷ்டத்தில் தவித்தவர்களெல்லாம் பணத்தை வைத்து கொண்டு செலவு, அதாவது தேவைக்கு அதிகமான பணம் கையில் வைத்து கொண்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புத நிலையும் உங்களுக்கு வரப்போகின்றது. கடன் அப்படின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வரும். அது முடியக்கூடிய காலம் எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவு நினைவாக போகின்றது அப்படின்ற சந்தோஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக எடுத்துக்கொண்டு செல்ல போகிறீங்க. மிக பெரும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் பார்க்க போகிறீங்க. இறைவனின் அருள் முழுமையாக உங்கள் மீது விழப்போகின்றது. நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. இறை அருளால் எதையும் உங்களால் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உருவாகப் போகின்றது. இறை அருளால் உங்களுக்கு இதுவரை கிடைக்காததெல்லாம் கிடைக்கப் போகின்றது.
ஏணிப்படி வைத்து ஏறி உங்களுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தொட போகிறீங்க. உங்களுடைய வாழ்வின் உச்சம் என்ன அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. வண்டி வாகனங்களோட, ஆடை ஆபரணங்களோட, செல்வ செழிப்போட, சுகபோக ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் உண்டாகப் போகின்றது. இப்படி பல வழிகள்லையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். இருந்தாலும் இது எல்லாத்தையும் மீறி சில பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் உங்களை சூழ்ந்து விட்டது என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். குல தெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் அடியோடு விலகி, தடை தாமதங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு நிச்சயம் நன்மையே நடக்கும் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.